அவளே ரெடி பண்ணிடுறேன்னு தான் சொல்றா. ஆனா தனியா கஷ்டப்படுவா. டேய் அதான் நாங்க இருக்கோம்ல, முன்னாடியே சொல்லியிருந்தா எங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்க பண்ணிருக்க போறோம். சரி விடு, நான் அண்ணிக்கிட்ட பேசுறேன். சரிடா, கொஞ்சம் பாத்துக்கங்க. அவ வாயை திறந்து உதவின்னு எங்கேயும் கேட்க மாட்டா. அதெல்லாம் எங்க கிட்ட கேட்பாங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். பழகுறல நீ அங்கதான் இருக்கியோ? ஆமா, இப்ப 2 பேரும் ஒன்னா தான் வேலை பாக்குறீங்கல்ல. சரி, நீங்க கொஞ்சம் மீனாவை பாத்துக்குங்க. டோன்ட் வரிங்க, நாங்க தான் இருக்கோம்ல. ஆமாண்டா, நீ எதுவும் பயந்துட்டு இருக்காத. நான் அண்ணிக்கிட்ட பேசுறேன், ஓகேவா? இவன் வேலையை முடிச்சுட்டு வா. சரிடா, நான் வைக்கிறேன்டா. சரிடா. ஸ்ருதி, அன்னைக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா கொடுக்கலாமா? இதை ஏன்டா கேக்குற? அவங்க போன தடவை வாங்கின பணத்தையே உடனே கொடுத்துட்டாங்க. அந்த பணம் அப்படியே அக்கவுண்ட்ல தான் இருக்கு. அவங்க கேட்டா கொடுத்துடலாம். ஆனா இப்ப மீனாவே ரெடி பண்ணிக்கிறதா சொல்லிருக்காங்கல்ல. அவங்க ரொம்ப டேலண்டானவங்க தான். பிசினஸ்ல இந்த மாதிரி பினான்ஸ ரெடி பண்றதெல்லாம் ஒரு ஸ்கில் தானே. அவங்க ரெடி பண்றது பண்ணட்டும். சப்போஸ் கிடைக்கலன்னா நம்ம கொடுத்துடலாம். சரி, இருந்தாலும் ஒரு வாட்டி அன்னிக்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சொல்லுங்க ரவி. மீனா, நான் ஸ்ருதி பேசுறேன். சொல்லுங்க ஸ்ருதி. முத்து ரவிக்கு கால் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ண பணம் ஏதோ தேவைப்படுதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு தேவைப்பட்டா எங்ககிட்ட கேட்டிருக்கலாம்ல. இல்ல ஸ்ருதி, எல்லா தடவையும் உங்ககிட்டயே வாங்க முடியுமா? என்ன மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் வெளியே பினான்ஸ்ல தான் பணம் வாங்குவாங்க. நான் பேங்க்ல லோன் எடுக்கலான்னு பார்த்தேன். அண்ணி, பேங்க்ல என்ன சொன்னாங்க? அதுக்கு 3 வருஷம் வரியெல்லாம் கட்டி இருக்கணுமா, அப்பதான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமா அண்ணி, இன்கம்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. நாங்களே உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துடுறோம். நீ எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. ஐயோ இல்ல ரவி, பினான்சியர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இப்ப பார்க்க போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா பணம் கிடைச்சிரும். அதிக வட்டி ஏதாவது சொல்ல போறாங்க அண்ணி? இல்ல ரவி, அவரு ரொம்ப நியாயமான ஆளுன்னு தான் சொல்றாங்க. பணம் இன்னைக்கு கிடைச்சிரும். சரி மீனா, அப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா கிடைக்கலனா வேற எங்கேயும் போயிட்டு இருக்காதீங்க. எங்க கிட்ட இருக்கு, நாங்க குடுக்குறோம். நீங்க கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்ருதி. கண்டிப்பா பணம் கிடைச்சிரும். நான் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். வைக்கிறேன். சரி அண்ணி, பை. பை. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ருதி. நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? இல்ல, மீனா நீ உனக்கு ரொம்ப க்ளோஸ் சிஸ்டர் தான். பட் சில பேர் சொந்த சிஸ்டருக்கே ஹெல்ப் பண்ண யோசிப்பாங்க. ஆனா நீ அவங்களுக்கு அதை பண்ணணும்னு நினைக்கிற. அவங்கள நான் ஓன் சிஸ்டரா தான்டா பாக்குறேன். அதுவும் இல்லாம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. போன தடவையே உங்க அம்மா மீனாவை வேலை செய்ய விடாம தடுக்க பார்த்தாங்க. அதெல்லாம் தாண்டி மீனா போராடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம எப்பவுமே இருக்கணும். உன்ன மாதிரி ஒரு நல்ல வைஃப் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஹலோ ஷெஃப், இது வொர்க் பிளேஸ். சொன்ன ஆர்டரை சீக்கிரம் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. இது அந்த தயிர் சாதம் தானே, பண்ணிடலாம்.